வணக்கம் நட்புகளே. இது ஒரு சாதாரண பதிவு கிடையாது. எனது மனசில் உள்ளதை நான் அப்படியே சொல்கிறேன், எல்லோரும் கேட்டுக்கங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கும் சூர்யாவுக்கும் யமனாக மாற போகிறது இந்த திலீபாங்கிறவேங்கிறது எனக்கு நல்லா கண்கூட தெரியுது. இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது நேற்றே ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவ தேவையில்லாமல் தண்ணியை போட்டு போய் அவங்க அண்ணனை ஃபோனில் லைனில் எடுத்து உங்கள் மாமா பேசுகிறாரு, பேசுன்னு சொல்ல அவன் போமாண்டவன் டக்குன்னு என்ன பண்ணேன், செல்லு 40,000 ரூபா செல்லு அடித்து நொறுக்கிட்டான். நொறுக்குனதே இப்போ சரி, நான் அதையுமே கண்டிக்கலை. சரி போய் தொலைகிறாங்க, அதை இவ மேலே தப்பு. இவ குடிச்சுப்பிட்டு போய் அவங்ககிட்ட போய் ஏன்டா உங்கள் மாமா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவனை போய் உரண்டை இழுத்தது. அதனால் அவன் செல்லை தூக்கி போட்டு நொறுக்குனது. சரி, அதை கூட நம்ம விட்டுறலாம். சரி ரைட்டு, அம்மாவுக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை, இதில் நம்ம தலையிட வேணாம். ஏன்னா இவன் மேலே தான் முழுக்க தப்பு. எதுக்கு தண்ணியை போட்டு போய் பிள்ளைகிட்ட போய் அதெல்லாம் பண்ணணும். அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு ஒதுங்கிட்டான். அவன் பாட்டுக்கு ஒரு ரூமில் இருக்கான். அவனை போய் தொந்தரவு பண்ணான். அவன் என்ன பண்ணுவேன், சரி இது யதார்த்தமாக நடக்கிறது, விட்டுறலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து வளங்க, ஆனால் செல்லை கொடுத்து வளர்க்காதீங்க. காரணம், செல்ஃபோனு அவங்க விளையாடுற கேமு எனக்கு நான் அனுபவ பாடத்தில் சொல்கிறேன். என் மகன் பெரியவன் இப்படித்தான் இந்த பப்ஜி கேமு, இந்த ஃப்ரீ ஃபயர் கேமுன்னு சொல்லி அதில் அடிக்ட் ஆகி கிடந்தேன். அவனை அதிலேருந்து நான் வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன். அவங்க அதில் இறங்கிட்டாங்கன்னா அவங்க மைண்டு தாட் எப்படி இருக்கும், ஒரே எப்போ பார்த்தாலும் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு வெறியிலே இருப்பாங்க. அவனை கொள்ளு, இவனை சூடு, அவனை சூடுன்னு சொல்லி அந்த வெறியிலே இருப்பாங்க. அப்படி இருந்தே அவன் அந்த கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும், அது வரைக்கும் அந்த பிரச்சனையிலே இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவனை கொஞ்சமாக அவனை நான் வெளியில் கொண்டு வந்தேன். இப்போ இவன் நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக போகிறேன். அதாவது 24 மணி நேரம் அந்த கேமுன்னு விளாண்டு அதுக்கு அடிக்ட் ஆகி 24 ஹவர்ஸும் ஒன்று செல்லில் விளாட்றேன், இல்லையா சாப்பிட போகும்போது உட்காரும் போது டிவியில் அதை போட்டு விட்டுட்டு சுட்டுக்கிட்டே கிடக்கிறேன். நான் ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு நான் படித்து சொல்கிறேன். நான் வேணாப்பா இவகிட்ட சொல்கிறேன், சூர்யாக்கிட்ட. அவங்ககிட்ட நம்ம சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. என்னைய சொல்லி இன்றைக்கி நடந்த நிலைமை மாதிரி ஆயிடக்கூடாது. நான் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் பிள்ளை வளர்க்குற லட்சணத்தை நான் சொல்லிடுறேன். தேவையில்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்காக செஞ்சு கொடுக்குறதில்ல, செஞ்சு வச்ச சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. 24 மணி நேரமும் செல்ஃபோனே கதின்னு கிடக்கிறாங்க. குலவெறி அவங்களுக்குள்ள ரத்தத்தில் ஊறுது. வேணாம் நிப்பாட்டுனா கேட்காம அவங்களுக்கு கொடுத்து இந்த செல்லை அடித்து நொறுக்குனதுலேருந்து நேற்றுலேருந்து அவன் பிரம்ம பிடிச்சி போன மாதிரியே உட்காந்துருக்கான். அப்படியே சாப்பிட மாட்டேங்கிறான், உட்கார்றான். நான் இன்றைக்கி என்ன சொன்னேன், காலைல எந்திரிச்சு நான் ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி சரி இங்கேயே உட்காந்து வீடியோ போட்டுருவோம், எங்கள் சூர்யா வீட்டில் அங்கேயே உட்காந்து வீடியோ போட்டுருவோம். நம்ம அப்புறமா கூட சாயங்காலமாக கூட அம்மா வீட்டுக்கு லைவ் போட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லி உட்காந்து குளிச்சுட்டு தலையை தோட்டிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்போ தான் ரெடி ஆகுறேன் வீடியோ போட. இவன் என்ன பண்ணுறான், இவன் எந்திரிச்சவன் போய் மூஞ்சி பல்ல விளக்கிட்டு மூஞ்சியை கழுவிட்டு அப்படியே டிவி முன்னால் உட்காந்து டிவியை ஆன் பண்ணேன். நான் என்ன சொன்னேன், அத்தா வீடியோ போட போகிறேன், ஒரு 10 நிமிஷம் இரு, நான் அதுக்கப்புறமா கூட நீ வீடியோ போடுப்பா, நான் வீடியோ போட்டு முடித்ததுக்கப்புறம் போடுன்னு சொல்கிறேன். சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, நம்மளுக்கு பொழப்பு முக்கியம். நான் வீடியோ போடுறது என் வேலை, அவள் வேலையும் வீடியோ போடுறது. சரி அவங்க லீவுக்கு வந்திருக்காங்க, அவங்க முன்னால் சண்டை கட்டக்கூடாது, டீசெண்டாக போகணும். ஆனால் நான் சொன்னதில் ஒரு தப்பு கூட இல்லை. கொஞ்சம் நேரம் இருப்பா, டிவியை அப்புறமா போடுப்பான்னு சொன்னேன். போடலை அப்படின்னு ஒரு கத்துனா பாருங்கள், உண்மையிலே சொல்கிறேன், வீடே அதிர்ந்து போச்சு. காரணம், அவன் அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே அவன் பார்க்குறதுக்கு தாங்க அமைதியாக இருக்கான். அதாவது வெளியே சத்தம் போட்டு பேசுகிறவனை கூட நம்பிடலாம். இந்த ஊமை குசும்பு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அமைதியாக இருக்கிறவன், பேசாமையே இருக்கிறவன், இவங்களுக்குள்ளேலாம் அப்படியே எப்போ வெடிக்கும் என்ன வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கத்துனேன். நான் ஒன்றுமே பேசலை, நான் பாட்டுக்கு நேராக கிளம்புனேன். பப்பு வா போவோம் அப்படின்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்திருக்கேன். இப்போ தான் வீடியோ போட உட்காந்துருக்கேன். நான் வரும்போதே யோசிச்சுக்கிட்டே வர்றேன், இப்படியே போனால் இது நிலைமை எங்கே கொண்டு போய் விடும். ஒரு மனுஷனுக்கு தன்மானம் முக்கியம். எப்பயுமே இவகிட்ட நான் அவமானப்பட்டுக்கிட்டு அடி வாங்கிட்டு கொத்தடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இவனை கேட்கக்கூடாத கேள்விலாம் கேட்குறான். ஏசி வாங்கி கொடுத்ததுக்கு பிரச்சனை, மிக்சி வாங்கி கொடுத்ததுக்கு பிரச்சனை, நேற்றைய வீட்டுக்கு போனதுக்கு பிரச்சனை, பிரியாணி வாங்கி கொடுத்ததுக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் என்னைய போட்டு கெட்ட வார்த்தை அடிதடி எல்லாம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. நேற்று நைட்டு தான் சமாதானமாக கூப்பிட்டு பேசி அவளும் சமாதானமாக போயிட்டா, நானும் சமாதானமாக போயிட்டேன். நான் எனக்கு ஏன் ஆத்திரம் வருது, எனக்கு உன் குடும்பத்துக்கு செய்கிறதுக்காக இல்லை, நான் உன் மேலே ரொம்ப அன்பை வச்சுட்டேன்,
பாசத்தை வச்சுட்டேன், உன்னை விட்டு என்னால் பிரிய முடியாது. அதுக்காக தான் உண்மையிலே எனக்கு இவ்வளோ கோவம் வருது. நீ உன் வீட்டுக்கு போனாலே என்னை விட்டு நீ ஏதோ பிரிஞ்சு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எவ்வளவோ பேசினேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னா. சரி ரைட்டுப்பா, ஓகேப்பா, நானும் வந்து உன் விஷயத்தில் இனிமேல் வந்து அக்கறை எடுத்துக்கிறேன். நான் வந்து அங்கே போகிறத குறைச்சிக்கிறேன். இனிமேல் எதுவும் வாங்கி கொடுக்கல. எதோ சொல்லி அவளை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டேன். சமாதானமாக போயாச்சு. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் இன்றைக்கி என்ன சொல்கிறா, செல்ஃபோன் வாங்க போகணும்டா. நேற்று செல்ஃபோன் அவன் உடச்சிட்டேன். அவன் அப்படியே பிரம்மையில் இருக்கிறத பார்க்கும்பொழுது அவன் ஏதோ பறி கொடுத்தா மாதிரியே இருக்கான். உடைக்கிறது உடைச்சிட்டேன் ஆத்திரத்தில். உடஞ்சா சுக்குநூறாக நொறுங்கி போச்சு. சரி, அவனை கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்ல. தம்பி, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் இவ்வளோ தூரம் இந்த கேமில் இப்பயும் சொல்கிறேன். அவன் காலேஜுக்கு போகும்பொழுது அவனுக்கு செல்ஃபோன் அவசியம்தான். அப்போ பார்த்து ஒரு நீ ஃபோனை வாங்கி கொடுத்து அவனை வந்து ஒரு சிம் கார்டை வாங்கி கொடுத்து அவனை பார்த்துக்க வேணான்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த லீவில் அவன் வீட்டில் உட்காந்து கேம் விளாட அவங்களுக்குள்ளே வந்து வேறு மாதிரி ஒரு இது வந்துருச்சு. அது இல்லைன்னா எதுவுமே அவங்களுக்கு தேவைப்பட மாட்டேங்குது. சோறு வேணாங்கிறாங்க, சாப்பாடு தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க, வேறு எதுவும் வேறு மைண்டு கான்சன்ட்ரேட்டு வேறு இதில் போக மாட்டேங்குது. 24 hours அதுலேயே கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, இப்படி வளர்க்காத, இது நாளைக்கு நம்மளுக்கே பிரச்சனையாக மாறும். அவங்க அது இல்லைன்னா எதுவுமே இல்லை, வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. எத்தனை குழந்தைகளை பார்க்குறோம், ஏர்வாடியில் போய் கட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வடக்கு பக்கம்லாம் பிள்ளைகள்லாம் பார்த்தா அப்படியே விளையாண்ட மணிக்கே ஆஸ்பத்திரியில் அப்படியே படுத்தே கிடக்குறாங்க. நான் எச்சரிக்கை விட்டேனா இல்லையா? பல தடவை இதை வந்து நான் உங்கள் முன்னாலேயும் சொல்லியிருக்கேன். பிள்ளையை கெடுக்காதப்பான்னு 1000 தடவை நான் எச்சரிக்கை விட்டேன்ல. இன்றைக்கி எதில் வந்து முடிச்சிருக்கு பற்றியா? இனி என்ன ஆகும்? இன்னும் அவன் என்ன ஓவராக பேசுவேன். எனக்கு ஏற்கனவே இவகிட்ட படுற அவமானம் அசிங்கமே எனக்கு வந்து என்னால் முடியலை. நான் அதவே சமாதானமாக போனதே நேற்று வந்து ஏதோ சரி ஒரு இது நைட்டு 10 மணியில் போடும்போது பார்த்துருப்பீங்க. அவன் இந்த வார்த்தையும் பேசலை, அமைதியாக இருந்தா. என் குடும்ப பஞ்சாயத்துக்கு நீ பேசாமல் போ, எனக்கு தேவையில்லை, என்னை ஒழுங்காக பார்த்துக்க அப்படிங்கிறதோட முடிச்சுட்டா நாங்கள் 2 பேரும் சமாதானமாக போயிட்டோம். இப்போ ஆனால் புதுசாக ஒரு பூகம்பம் இப்போ கிளம்புது. யார் மூலியமா? திலீபா மூலியமா. இவன் இன்னைக்கு இப்படி சவுண்டை கொடுத்தவன் நாளைக்கு எனக்கு மரியாதை முக்கியம். நான் ஒன்று சொல்லவா, இவகிட்ட நான் அவமானப்படுறேன், அசிங்கப்படுறேன், அது வேறு விஷயம். அது அப்போ இருந்தே 6-7 வருஷமாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளவோ பேர் சொல்கிறீங்க, ஏமாமா இவகிட்ட இப்படி அசிங்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, 3 வேளை சோறு உனக்கு எங்கேயும் கிடைக்காதா, இவதெல்லாம் ஒரு ஆளா, இவன் என்ன பாக்தாத் பேரழகியா, இல்லை உலகழகி ஐஸ்வர்யா ராயா, போமாமா உன் குடும்பத்தை போய் பாருன்னு சொல்லி எவ்வளோ பேர் சொன்னீங்க. எனக்கு மனசாட்சிப்படி சரி, என்னை நம்பி வந்தவ, அவளுக்காக நம்ம வாழ்வோம், அவளுக்காக நம்ம எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி என்னை எவ்வளவோ பேர் கெட்ட வாரத்தில் பேசினாலும், புரோக்கரு, மாமா பையன், விளக்கு பிடிச்சவன், எவ்வளோ பேசினாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் இவளே கெதின்னு சொல்லி இருக்கிறேன். ஆனால் இவளை திட்டினா மாத்திரம் பரவாயில்லைங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவனும் திட்டிடுவானோ, பிரச்சனையை கிளப்பிடுவானோ, அவன் வாயிலையும் நம்ம விழுந்து அவன் கை நீட்டிடுவானோ அப்படிங்கிற பயம் எனக்குள்ளே வந்துருச்சு. கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் வரைக்கும் கூட எனக்கு அந்த தோணலை. இப்போ 2 நாளாக நேற்று செல்ஃபோன் அவ்வளோ பெரிய ஃபோன் அவளை அடித்து உடைச்சிருந்தா கூட பரவாயில்ல. சரி ரைட்டு, அவளுக்கு வந்து அந்த குடிகாரி போதையில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னு நம்ம போயிடலாம். இவன் வந்து ஒரு நார்மல் பர்சன், ஒரு பெத்த அம்மா அண்ணன்கிட்ட பேச சொல்கிறான், தாய் மாமா கிட்ட பேச சொல்கிறான். அதுக்கு அவன் கேமை விட்டுட்டு நம்ம ஃபோனில் எதுக்கு? அவள் குடிகாரியாகவே இருக்கட்டும், சரி ஒரு இதுலையே இருக்கட்டும், ஏங்க இந்தா உங்கள் பையன்கிட்ட பேசுவோம் மருமையன்ட்ட அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணணும்? ஒரு 2 வாரத்தை ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காவது நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, மாமா என்ன பண்ணுறீங்க, அத்தை எப்படி இருக்காங்க, அம்மாச்சி எப்படி இருக்குது, ஏதாவது கேட்டுட்டு சரிங்க இந்தாங்க அம்மாட்ட கொடுக்குறேன் அப்படின்னா கூட முடிஞ்சிருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த ஃபோன் பேசுகிறது கூட ஒரு தொந்தரவாக தெரிஞ்சு இவளையே அந்த செல்ஃபோனை தூக்கி அடித்தா, இவள் கண்ணு முன்னாலே அடித்து நொறுக்குறான்னா அப்போ எந்த அளவுக்கு அதில் வந்து அவன் வெறித்தனமாக இருக்கான். இதே வந்து நாளைக்கு இப்போ நான் செல்ஃபோனே வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன ஏதாவது பண்ணிடுவாயில? செல்ஃபோன் நான் இப்போ சொல்கிறேன், உன் திமிருக்கு வந்து உன் மையம் உடைச்சேன், அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் வருஷம் பூரா அப்படியே சம்பாரித்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீங்கள் ஒன்றா டிவி அடித்து நொறுக்குவீங்க, ஒய்ஃபை கனெக்ஷன் தூக்கி போட்டு உடைப்பீங்க. இது போன்ற என்னென்னத்தையே போட்டுருந்தா அன்றைக்கி உடைச்சா, கூலிங் கிளாஸ் டப்பாவை தூக்கி எரிஞ்சா, மாத்திரை டப்பாவை தூக்கி எரியிறா. இது நீ பண்ணுற இதே பழக்கத்தை தாயை போல புள்ள நூலை போல சேலன்னு உன் மகனும் பழகிட்டு வந்தானா இது எதில் போய் முடியும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. எல்லாருக்கிட்டையும் நான் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? நான் இப்போ சொல்கிறேன், இந்த அவமானத்தினால இவன் என்ன போக போக இன்னும் ஓவராக தான் போவேன். நான் ஒன்று சொல்லவா, நான் என் வீட்டுக்கு கூட போகல. இந்த பிரச்சனைனால நீ நினைக்கிற மாதிரி நான் போய் என் குடும்பத்தோடு போய் சேர்ந்துருவேனோ, என் பிள்ளைகளோட என் பேரன் நான் போயிடுவேனோ நீ நினைக்காத. நான் அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன். நான் எங்கிட்டாவது கூட
கண்காணாத இடத்துக்கு கூட நான் போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. அவமானப்படலாம். அதுக்காக சின்ன பையலுங்க நம்ம பார்க்க வளர்ந்த பையன் அவெல்லாம். நான்லாம் வந்து அப்போ நான் போய் அவங்க கூட சேரும் பொழுது அவன் 6ஆவதோ 7ஆவதோ படிச்சுக்கிட்டு இருந்தான். குரல் கூட மாறலை. இப்போ ஆம்பளை குரலில் அவ்வளோ கணீர்னு பேசுகிறான். வளர்ந்துட்டேன் நெடுன்னு. அப்போல்லாம் வந்து சின்ன பையன், நான் பார்க்க வளர்ந்த பையன் என்னையவே வந்து கெட்ட வார்த்தை பேசியோ இல்லை என்னையவோ கை நீட்டிட்டானாலோ எனக்கு அந்த அவமானத்தை தாங்க முடியுமா? நான் ஏற்கனவே நொந்து போய் உட்காந்துருக்கேன். எனக்கு இவனால் டார்ச்சரு, அங்கே என் குடும்ப டார்ச்சரு, அவள் ஒரு பக்கம் சுகைல்னு சொல்லி அந்த டார்ச்சரு, எனக்கு அம்மாவை இழந்துட்டோமே. சரி, என்ன தான் அந்த வயசான தாயினாலும் ஏதோ ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை வந்து உட்காந்து கண்ணீர் விடுறதுக்காவது பெற்ற தாய் இருந்தாலும் கண்ணீர் விட்டுட்டு போயிடலாம். ஏம்மா எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, எனக்கு இங்கே அவமானப்படுத்துகிறாங்க, அங்கே அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி என் வலிய வேதனையவும் எங்கள் அம்மா கிட்ட நான் அந்த பாரத்தை இறக்கி வைப்பேன். அதுக்கும் தாய் இல்லாமல் போச்சு. தாய் இல்லாமல் அனாதையாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த நேரம் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இவன் இப்படி பண்ணான்னா இது வந்து ஆரம்பம். ஒன்றும் ஆரம்பத்திலே அவனுக்கு முற்றுப்புள்ளி வை. நான் வந்து அங்கே இருக்கணும்னா இப்போயும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் வளைஞ்சு கொடுக்குறேன். சோறு திங்க சொல்கிறீங்களா? நான் வந்து எப்படி தெரியுமா, ஒரு கொத்தடிமை தான், ஒரு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரன். சம்பளம் இல்லாத வேலைக்காரனா சோத்துக்கும் சுகத்துக்கும் இப்போ உட்காந்து வேலை ஆற்றுக்கிட்டு இருக்கிறவன். ஓப்பனாக சொன்னால் அப்படித்தான். அப்படி உள்ளவன் உங்களுக்கு எல்லா வகையிலையும் நான் வந்து இது பண்ணிட்டு போகிறேன்ல, அனுசரித்து போகிறேன்ல. நீ அவமானப்படுத்துகிற பார்த்தாருன்னா உன் பிள்ளைகளையும் சேர்த்து அவமானப்படுத்தினேன்னா நான் எங்கே போவேன்? எனக்கு என்னால் இப்போ நான் ஏதாவது எனக்கு வேறு மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. சின்ன பையன் அப்படி கத்த விட்டு அப்போவே வந்து அவனை கூப்பிட்டு, ஏய் அத்தாவாப்பில் இப்போ என்னடா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு அதட்டணும்ல. அந்த இடத்துலையா நீ இருக்க? அவன் அடுத்த வார்த்தை கேட்டால் இவர் யார், இவரை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு என்னைய வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதட்டிக்கிட்டு இருக்க, அவரை போ சொல்லு, நம்ம குடும்பத்தோட போ. ஏன்னா ரைட்ஸ் இல்லை. இப்போ இவன் என்னை திட்டுனாலோ என்னை அடித்தாலோ இல்லை என்னை தூக்கி போட்டு மிதித்தாலோ இல்லை அவமானமான வார்த்தைகளை கேட்டாலோ நீங்கள் யார்? உங்களுக்கு இங்கே என்ன வேலை? உங்கள் குடும்பம் அங்கே இருக்குது. நான் இது எங்கள் அம்மாவை கண்டிப்பேன். எங்கள் அம்மா கையில் வச்சுருந்த செல்ஃபோனை தான் தூக்கி போட்டு உடைச்சேன், உங்கள் கையில் வச்சுருந்த ஃபோனையா உடைச்சேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டானா என்னால் தாங்க முடியுமா? இல்லை அதை விட ஒரே வார்த்தை, இது எங்கள் வீடு, இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டானா என்னால் தாங்க முடியுமா? ஒன்று அவன்கிட்ட உட்காந்து பேசி இந்த மாதிரி வந்து அவர் தாண்டா நம்மளுக்கு காவல், உங்கள் அப்பா இப்படி போயிட்டார்றா. ஆனால் சொல்லியிருக்கா எனக்கு அதனால் அவன் மேலே குத்தம் சொல்லக்கூடாது. 2-3 தடவை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் வந்த இப்போ கூட நான் இங்கே வந்துட்டேன்ல உட்காந்து அவனுக்கு தான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவர் தாண்டா நம்மளுக்கு வந்து எல்லாம் செய்கிறவர். நாளைக்கு ஒரு வீடு வாசம் வாங்கணும்னா, உன்னை காலேஜில் படிக்க வைக்கணும்னா, உனக்கு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு, ஒரு அரசாங்க வேலைக்கோ ஏதோ ஒரு வேலைக்கு உன்னை அனுப்பணும்னாலோ பணம் வேணும், கூட ஒரு துணை வேணும். உங்கள் அப்பா சரியில்லை, அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் ஒரு குடிச்சிட்டு அவருடைய வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. நமக்காக பொறுமையாக நம்ம குடும்பத்துக்காக வாழ்கிற மனுஷன்டா அந்த மனுஷன். அவனுக்காவது கொஞ்சம் அனுசரித்து போடா, கத்தாதரா, இந்த கேம் விளையாட்டுலேருந்து வெளியில் வாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை படிப்படியாக திருத்தணும். அதை விட்டுட்டு நீ வந்து அவன் போக்குக்கு விட்டனா இன்றைக்கி வந்து இவ்வளோ சவுண்டை கொடுத்தவன் நாளைக்கு கை நீட்டுவேன். இதுக்கு நீ தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். எனக்கு உன் மேலே எந்த ஆத்திரமும் கிடையாது, உனக்கு கோபமும் கிடையாது. ஏன்னா நீ என்றைக்குமே எனக்கு வேணும், உன் அன்பு எனக்கு என்றைக்குமே வேணும், என் அன்பு உனக்கு வேணும். நான் இல்லைன்னா நீ உயிரை கூட மாற்றிக்கிடுவேன். அந்தளவுக்கு உன்னுடைய நீ என் மேலே வெறித்தனமான அன்பை வச்சுருக்க, காதல் வச்சுருக்க. என்ன இந்த பிள்ளையனால் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க, அவன் மெச்சூர்டு ஆக 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 அவன் வந்து அவன் தலையெடுத்துட்டானா அதுக்கப்புறம் உன் தலை இருக்காது சொன்ன மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சா. இப்போ அவன் வளர 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 அவனுக்குள்ளே கோபமும் வெறியும் ஏதோ ஒன்று அவனுக்குள்ளே வந்து ஒரு இது அப்படியே இப்போ பொங்குதுன்னா என்ன, கோபம் கொப்பளிக்குது. ஆனால் அடக்கிக்கிட்டு இருக்கான். அது என்னைக்காவது வெடித்தா சாது மரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி இந்த ஊம குசும்பைங்க வேலை என்ன ஆகும்னா ஒரு நாள் அப்படியே டப்புன்னு வெடிச்சிச்சுன்னா நம்ம தான் வந்து சிதைஞ்சு சின்னாவனமாயிருவோம். நம்ம தான் எல்லாத்துலேயும் பிரச்சனை ஆகும். நாளைக்கு உன் வாழ்க்கையும் பாதிக்கும், அவன் வாழ்க்கையும் பாதிக்கும், எதிர்காலமும் பாதிக்கும், எல்லாருக்குமே அனர்த்தம் தான். அதனால் கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவாகிடு. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை படி பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். இப்போ அப்படியே வந்து அந்த சந்தோஷத்தை கூட என்னால் கொண்டாட முடியாமல் கஷ்டத்தில் இருக்கேன். இது எதில் போய் முடியும்னு தெரியலை. சரி பார்ப்போம், போகிற வரைக்கும் போகட்டும். இன்னும் என்னென்ன வாழ்க்கையில் நான் சந்திக்க போகிறேனோ பார்க்கலாம். பாய்.